சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாட்டுல இருக்கிற மக்கள் அழுதது சிங்கப்பூர் விடுதலைக்கு தான். அந்த ஒண்ணுமில்லாத நிலத்துல ஒருத்தன் உதயமானம், அவன் தான் லீகோனி. அந்த லீகோனி அந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாற்றான். இந்த நிலத்துல நம்மளுக்கு எதுவும் இல்ல, நம்மள்ட்ட வளம் இல்ல, கஜானாவுல காசு இல்ல, ஆனா நான் ஒண்ணு செய்ய போறேன், என்னை நம்புங்க, என்னைய பின்தொடருங்கள், நான் இந்த நாட்டை உலகத்திலேயே ஆகச்சிறந்த நாடா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவன் இறங்கி அந்த நாட்டுல குப்பைய பொறுக்க ஆரம்பிச்சான். ஒட்டுமொத்த உலக அந்த சிங்கப்பூர் நாட்டுல இருக்க அத்தனை பேர் குப்பை பொறுக்கணும். அந்த நாடு என்னவாயிருக்கு? அந்த லீகோனி இறந்தத்தின் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வளமா இருக்கிறதுங்கிறது அந்த கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களால் வளமா இருக்குமா? மாடி வீடு கட்டியிருக்கோமா? அந்த லீகோனி தண்ணி இல்லாத நிலத்துல, இப்ப கூட தண்ணி இல்லாத நாட்டின் அந்த தலைவன் உருவாக்கின நிலத்தில இருந்து சம்பாரிச்சு நம்ம வீடு கட்டி இருக்கிறோம். என்ன அழகா இருக்கு. இது என்ன ஊர்? சிங்கப்பூர். சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர். நான் மட்டும் என்ன மயிலாப்பூர் நாடா சொன்னேன்? வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாடணும். என்ன